ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹெல்த்தியாக கருவேப்பிலையை யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்பவே குவிக் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடக்கூடிய ஒரு ரெசிபி. நான் இன்றைக்கி ஒரு வேளைக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறேன். நீங்கள் உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். ஒரு கை நிறைய கருவேப்பிலையை எடுத்து நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதோட ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி ஒரு கிறிஸ்பான ஒரு கருவேப்பிலையை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் நம்ம ரெடி பண்ணணும். அதனால் வந்து அந்த ஈரப்பதம் எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை ஒரு கிறிஸ்பியாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து எனக்கு இப்போ நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா அதோட ஈரப்பதெல்லாம் போக நம்ம பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பட் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது ஆறுனதும் நம்ம வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு திரியாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அப்புறம் அதே பேனில் வந்து நான் வந்து ஒரு கை நிறைய வேர்க்கடலை போட்டிருக்கேன். புளியோதரைனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சாப்பிடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக அதில் வேர்க்கடலை ஆட் பண்ணுவோம். அது வந்து புளிக்காய்ச்சலில் சேர்க்காமல் இது வந்து ஃபைனலாக சாதம் கலக்கும்போது சேர்க்கறதுக்காக நான் வந்து எண்ணெயில் வந்து வேர்க்கடலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து ஃபைனலாக இதை வந்து புளிக்காய்ச்சல் ரெடியானவுடனே சாதம் கலக்கும்போது இதை அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இந்த காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதில் நம்ம வந்து புளிக்காய்ச்சலுக்கு தேவையான மசாலா எதுவும் வறுத்து அரைச்சி போடலை. காரத்துக்கு வந்து இந்த நம்ம போடுற தாளிப்பில் போடுற அந்த காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் தான். நான் வந்து ரெண்டு வெரைட்டியில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வெறும் காஞ்ச மிளகாவாக மட்டும் கூட வச்சுக்கலாம். இல்லை க்ரீன் கலர் கருவேப்பிலை சாதம்ன்றதுனால நீங்கள் பச்சை கலரில் கூட நீங்கள் அதை உங்களோட சாய்ஸில் நீங்கள் வந்து காரத்துக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். தாளிப்பு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக புளி கரைசல் கரைச்சி இதில் விட்டுருக்கேன். கெட்டியமாக கரைச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக நீர்க்க வந்து பண்ணிட வேண்டாம். நான் வந்து ஒரு 50 ml ஆஃப் புளிக்காய்ச்சல் விட்டுருப்பேன். இப்போ வந்து பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த புளி கரைசல் வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வரட்டும். அந்த காரம் நம்மளோட அந்த காஞ்ச மிளகாவில் இருக்கிற பச்சை மிளகாவில் இருக்கிற காரம்லாம் வந்து அந்த புளி கரைசலில் ஏறி நல்லா புளிக்காய்ச்சல் வந்து கொதித்து வரட்டும். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதம் கலக்கும்போது தேவைப்பட்டால் சாதத்துக்கு அடிஷ்னலாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த புளிக்காய்ச்சலுக்கும் அந்த கருவேப்பிலைக்கும் வந்து ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். புளிக்காய்ச்சல் வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு அது கொதித்து வரும்போது நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை அந்த பொடியை வந்து நான் இதில் போடுறேன். இதில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோடு சேர்ந்து அந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிற வரைக்கும் அது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய ரொம்ப நேரம்லாம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம இது வந்து ஒரு பொழுதுக்கு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதனால் ஓரளவுக்கு அதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது லைட்டாக வந்து கொதி வந்தாலே போதும். எவ்வளோ ஈஸியாக பண்ணிடும் பார்த்தீங்களா? இதுதான் சொன்னேன், ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு குவிக் கருவேப்பிலை புளியோதரை. இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இப்போ ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் எவ்வளோ தேவையோ சாதம் வந்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்தில் வந்து இந்த புளிக்காய்ச்சல் இந்த கருவேப்பிலை புளிக்காய்ச்சலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யம்மியாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களே பார்த்துருப்பீங்க.
ரொம்ப நேரம்லாம் எடுக்கவே இல்லை. ரொம்ப கம்மியான நேரத்தில் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸில் ஒரு கலந்த சாதம். எப்பயுமே வந்து ரொம்ப போர் அடிக்கலை. லெமன் ரைஸ், புளியோதரை, தக்காளி சாதம் இதே மாதிரி சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி கருவேப்பிலையை யூஸ் பண்ணி ஒரு புளியோதரை வந்து செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு வந்து கருவேப்பிலையும் நல்லா உள்ளே போன மாதிரி இருக்கும். யாரும் எதுவும் ஒதுக்கியே வைக்க மாட்டாங்க. நல்லா முடி வளர்கிறதுக்கெலாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் இதை பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம முதலே வறுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை அண்டு கருவேப்பிலை, அதை வந்து இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த க்ரன்ச்சினஸ், அந்த வேர்க்கடலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அந்த கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போர் அடிக்கிற நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு லன்ச் மெனு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து யூஷுவலாக இல்லாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லாம் போகி நம்ம எல்லோரும் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் என்ஜாய் பண்ணணும். நம்ம பசங்களுக்கும் வந்து கொடுக்கணும். நம்மளோட லைஃப் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து மாறி எல்லோரும் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.